இது மகிமை நேரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஈவாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் தேவனை ஸ்தோதரிப்போம். இந்த வாரம் முழுவதும் ஏனோக்கை குறித்து, ஏனோக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து, ஏனோக்கு எப்படி நடந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட ஏனோக்குடைய வாழ்க்கையில என்ன நடந்ததான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது. அவன் தேவனுக்கு, அவன் என்று சொல்லப்படுகிறது ஏனோக்கை குறித்து. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றதாக நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன். இன்னைக்கு கர்த்தர் அநேகரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அதுல விசேஷமான ஒரு சாட்சி இந்த ஏனோக்குனுடைய சாட்சி. நல்லவன் என்று பெயர் எடுப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி உலகத்துல சொல்வார்கள். ஆனா கெட்டவன் என்று சொல்லி அழகா பெயர் எடுத்துடலாம். ஆனா நல்லவர் என்று சொல்லி பெயர் எடுப்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் இந்த ஏனோக்கு பாருங்க, உலக மனிதர்களுக்கு முன்பதாக அல்ல, தேவனுக்கு முன்பதாகவே அவர் பிரியமானவன் என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் அவரிடத்திலிருந்து ஒரு சாட்சி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை குறித்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா என்பதை யோசித்து பார்ப்போம். மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் வெளியுள்ள காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறான். ஆனால் தேவனோ உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறார். நம்முடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கிறது? நம்முடைய உள்ளம் துக்கத்தினால், தீமையினால், அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்து நன்மையான உள்ளத்திற்கு, நல்ல சுத்தமான உள்ளத்திற்கு மாத்திரம்தான் தேவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அந்த பிரியமான சாட்சியில இந்த ஏனோக்கு இடம் பெற்றிருக்கிறார். இந்த வேதாகமத்தில் நாம் பார்ப்போமானால் அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் கொடுத்ததான அநேக சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அதே போல தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக நடந்து கொண்டான் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கதா நாம் பார்க்கிறோம். அதே போல் நாத்தான் வேலை குறித்து கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி நாம் சாட்சி கொடுக்கிறதா பார்க்கிறோம். யோபு என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவன் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். தானியேலை குறித்து பிரியமான புருஷனாகிய தானியேல் என்று சொல்லி இவர்களை எல்லாவற்றையும் குறித்து தேவன் சாட்சி கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சாட்சிகள் எல்லாவற்றிலும் மேலான ஒரு முக்கியமான ஒரு சாட்சி, அதுதான் இந்த ஏனோக்கு பெற்றதான ஒரு சாட்சி. அது என்ன சாட்சி? பிரியமானவன். எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி எப்பவும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பதாக அல்ல, இந்த உலகத்திலே இருக்கும் போதே அந்த ஏனோக்கு சாட்சி பெறுகிறான். இன்னைக்கு நாம் எப்படி சாட்சி பெறுகிறோம்? உலக மனிதர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? அவங்க ரொம்ப கோபக்காரங்கப்பா, அவங்கள்ட்ட இப்போ யாருமே பேச முடியாது, அவங்க எல்லாத்தையும் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் நிற்பாங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அவங்க சரியான வாயாடிப்பா என்று சொல்லி எப்படிப்பட்ட சாட்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? பிறருக்கு சாட்சியா இருக்க வேண்டிய நாம் மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க? அவங்க தேவனோடு கூட நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தார்களா, இல்லை அவங்க நம்மை குறித்து ஒரு தீமையான ஒரு சாட்சியை கொடுக்கிறார்களா என்பதை யோசித்து பார்ப்போம். ஏனோக்குடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். அவர் 365 வருடம் தேவனோடு சஞ்சரித்தார். இந்த உலகத்தின் மக்கள் அவரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஏனோக்கு வேற வேலை இல்லை, 1 நாளா 2 நாளா எத்தனை நாள் ஏனோக்கு கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்று சாட்சி கொடுத்திருப்பார்கள். ஒருவேளை இது ஒரு நெகட்டிவான சாட்சியா இருக்கலாம். ஆனா இதன் மூலமாக கர்த்தர் சந்தோஷப்பட்டிருப்பார். என் பிள்ளை என்னோடு கூட நடக்கிறான், அவன் வேற யாரோடு நடப்பான் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுபோல தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து இன்னைக்கு எப்படி சாட்சி இருக்கிறது? இந்த உலகத்திலே உங்களுடைய பெயர் எப்படி இருக்கிறது? நாம் நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கிறோமா, இல்லை நம்முடைய பெயரை கெடுக்கிற விதமாக நாம் நடந்து கொள்கிறோமா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் அநேகம் பேர் இருக்கிறார்கள், கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கும். முன்பதாக
பின்பதாக திருச்சபையில் வந்து நல்லா இருப்பாங்க, எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க, ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பின்பதாக பாவத்திற்கு அடிமையாக இருப்பாங்க, மதுபானத்திற்கு அடிமையாக இருப்பாங்க, பின்பதாக சிகரெட் போன்ற போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்முடைய சாட்சியை நாம் இழக்கிறவராய் காணப்படுகிறோம். நாம் நற்சாட்சி பெற்றவர்களாய் அல்ல, நம்முடைய சாட்சியை இழக்கிறவராய் காணப்படுகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அநேகம் பேர் தன்னுடைய சாட்சியை காத்து கொள்ளாதபடிக்கு தன்னுடைய பெயரை கெடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறார்கள்? தேவனுக்கும் அவருக்குமான உறவு அது தூரமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நமக்கும் தேவனுக்குமான உணர்வு எப்படி இருக்கிறது? 3 யோவான் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் நம்மை பார்த்து பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மிடத்தில் பிரியமா இருக்கிறார், நாம் அவரிடத்தில் பிரியமா இருக்கிறோமா? ஏனோக்கு பிரியமானவனே என்று சொல்லி சாட்சியை பெற்றார். நாம் இன்னைக்கு என்ன சாட்சி பெற போகிறோம்? கர்த்தருடைய கடைசி நாளிலே உண்மை உத்தமமான மகனே, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் எழும்ப போகிறோமா? இல்லை நம்மை குறித்து துர்சாட்சியை பெறுகிறோமா, இல்லை நற்சாட்சியை பெறுகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஏனோக்குடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் இன்னைக்கு இதை தான் உங்களோடு கூட பேசுகிறார். வேதாகமத்தில் யார் யார் என்னென்ன சாட்சியை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அதே போல ஏனோக்குடைய சாட்சி ஒரு முதன்மையான முக்கியத்துவமான சாட்சி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பெறப்போகிற சாட்சி எப்படி? சிந்தித்து பார்ப்போம். நாம் சிந்தித்து செயல்படுவோம். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தைகளின் படியாக நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிறான எங்கள் இரக்கம் நேர்ந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனோக்கு உம்முடைய சமூகத்தில் அப்பா நற்சாட்சி பெற்றது போல நாங்களும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நீர் வரும்போது நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த உலகத்தில் எங்களை பார்க்கிறவர்கள் எங்கள் மூலமாக உம்மை பார்க்க கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் எங்களை காட்டக்கூடாது, உம்மை மட்டுமே நாங்கள் காட்ட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சுய சிந்தை அல்ல, உம்முடைய சிந்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தீமையான காரியங்கள், எங்களுடைய பெயரை கெடுக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கை விட்டு எடுத்து போடுங்கப்பா. உமக்கு துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம் சாமி. பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, உண்மையாக வைங்க. மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.